Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொதுமக்கள் அளித்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வைகை ஆற்றின் கரையோரம் கிடந்ததாக வரும் தகவல் மிகவும் வேதனை அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தவிக தலைவர் விஜய் இதுவரை எந்த தேர்தலிலும் நிற்கவில்லை என்று குறிப்பிட்டார். அவரது கட்சியினர் எவரும் MP, MLA, கவுன்சிலராக இல்லை என்றும் அதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றின் கரையில் கிடப்பது மிகவும் வேதனையாக இருந்தது என்றும், இது உண்மையாக இருந்தால் அது ஒன்றே இந்த ஆட்சி எவ்வளவு மோசமானது என்பதற்கு சாட்சி என்றும் தெரிவித்தார். வைகை ஆற்றல் கரையில் முதலமைச்சருடைய மனுக்கள் இருந்ததாக செய்தி நானும் பத்திரிகையில் பார்த்தேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது உண்மையாக இருக்குமேயானால் அது ஒன்றே சாட்சி இந்த ஆட்சிக்கு எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுங்க, மக்களுக்கும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய விஜயை பொறுத்த மட்டும் இதுவரையில் அவர் எந்த தேர்தல் நிற்கலை. கவுன்சிலர், MLA, MP ஒன்றும் யாரும் இல்லை. ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும், யாருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது.